போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், பொறுத்தது போதும் பொங்கி எடு. இதுதான் விடுதலை 2 உடைய மெயினான கான்செப்ட்டுங்க. விஜய் சேதுபதி, சூரி, வெற்றிமாறன் இயக்கத்தில், RS இன்ஃபோடெயின்மெண்ட் தயாரிப்பில், இளையராஜா அவர்கள் இசையில், வேல்ராஜ் அவர்கள் ஒளிப்பதிவில், ராமர் அவர்கள் எடிட்டிங்கில் விடுதலை 2 திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. இப்போ தான் ஷோவே முடிஞ்சுது. சுட சுட உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ. விடுதலை 2 எப்படி இருக்கும், படம் எப்படி இருக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விடுதலை முதல் பாகத்தில் சூரியோடைய ஆழமான அழுத்தமான ஒரு நடிப்பால் எல்லாருமே கவர்ந்தார். அந்த படம் வெற்றி படமாகவும் அமைந்தது. அதே மாதிரி விடுதலை 2 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு போய் உட்காந்தோம்னா, இந்த படத்தில் சூரிய அப்படியே மறந்துட்டு விஜய் சேதுபதியை ஹைலைட் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி பண்ணும் போராட்டங்கள், விஜய் சேதுபதி எப்படி ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாரு, என்னென்ன மாதிரி போராட்டங்களை களை எடுக்கிறாரு, எந்த மாதிரி போராட்டங்களில் வன்முறையை கையாளுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆழம் திருத்தமாக ஒரு கதையோடு நோக்கி பயணிக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கைது பண்ணப்படுறார். உங்களுக்கு முதல் பாகத்திலே தெரியும், விஜய் சேதுபதி கைது பட்ட மாதிரி ஒரு கதை அம்சத்தோடு முடிக்கிறாங்க. அதனுடைய 2ஆம் பாகமான இந்த பதிப்பில் விஜய் சேதுபதி கைது செய்ய போது சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுது. அவரை வச்சு என்னென்ன மாதிரி அரசியல் சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்றத இந்த கதையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதியை காவல்துறையே காப்பாற்றி வேற ஒரு இடத்துல பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சியில் இறங்கும்போது அந்த முயற்சி தோல்வியடையுது. அதற்கு பிறகு வேறு ஒரு ஆஃபீஸர் சார்ஜ் எடுக்கிறாரு. அந்த ஆஃபீஸர் சார்ஜ் எடுத்த பிறகு விஜய் சேதுபதியை கண்டுபிடித்தாரா, இல்லை காவல்துறையிடம் ஒப்படைத்தாரா, இல்லை சுட்டு கொல்லப்பட்டாரா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய முழுமையான கதை. இது ஷார்ட்டான ஒரு கதை தாங்க. கதை சொல்லப்போனால் ஆளும் மக்களுக்கும் அடிமை மக்களுக்கும் ஒரு வித்தியாசமான முயற்சியை இதில் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், வசதி கொண்டவங்களாம் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் இதில் கையாண்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படங்களில் பார்த்து போர் அடித்து போன விஷயம் சொல்கிறத விட அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இருந்தது, இல்லைன்னு யாரும் மறுக்கலை. பட் என்னென்னா அதை திரும்ப நம்ம திரைப்படங்கள் மூலமாக பார்த்து பழகி என்ன ஆகுதுன்னா, அந்த சீன் வரும்போது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆக மாட்டுது. அது ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். இப்போ அசுரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் சின்ன கேரக்டர் கூட மக்கள் மனசில் ஆழமாக அது கனெக்ட் ஆகும். உதாரணம் சொல்ல போனால், கருணாஸோடைய மகன் நடிச்சிருப்பார், தனுஷுடைய இளைய மகன் நடிச்சிருப்பார் கேன் கருணாஸ் அவர்கள். அவருடைய கேரக்டர் கூட அந்த படத்தில் அழுத்தம் திருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசுபதியாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர் பாலாஜி சக்திவேல் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பார்க்குற ஆடியன்ஸுக்கு கனெக்டை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வடிவமைச்சவர் வெற்றிமாறன் அவர்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் என்னென்னா, படமாட்டு போயிட்டே இருக்குது, சுடுறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, இப்படி போயிட்டே இருக்க தவிர ஒரு அட்ராக்ஷனாக ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலை படம். அதான் ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கனெக்ட் ஆனால் தான் அந்த படம் மக்கள் மனசில் நீங்கள் சொன்ன விஷயங்களை, சொல்ல வந்த விஷயங்களை எல்லாமே அழகாக ஈஸியாக மக்கள் புரிஞ்சிக்க முடியும். நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, சமுதாய கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கொள்கைகள் எப்படி இருந்தது, கோட்பாடுகள் எப்படி இருந்தது, சில விஷயங்கள் மக்கள் எந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டாங்க, இது எல்லாமே ஓகே, எல்லாமே ரைட்டு, எல்லாமே புரியுது. பட் என்னென்னா அது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகணும்ல. அப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்ட் ஆனால் தான் அது உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேவோ இந்த படமாவோ வெற்றி சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விடுதலை 1 முதல் பாகத்தில் நீங்கள் என்ன கொள்கை அறிவிக்கிறீங்க, என்ன கோட்பாடுகள் அறிவிக்கிறீங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே சொல்லாமல் சூரியை நீங்கள் ஹைலைட்டாக காமிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடி நடிகராக பார்த்த சூரி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார் அந்த முதல் பாகத்தில். அதை கொடுத்தனால மக்களை ஈஸியாக கவர்ந்துச்சு. பரவாயில்ல, சூரி இப்படிலாம் நடிப்பாரா, சூரி இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னாச்சுன்னா, அந்த விஷயம் மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆனதுனால அந்த படம் சூரியை பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 80 to 90% நீங்கள் விஜய் சேதுபதி போர்ஷன் மட்டுமே காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவர் பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயங்கள், பண்ணுற விதங்கள் நல்ல விதங்கள் இருந்தால் கூட அது ஆடியன் கிட்ட கனெக்ட் ஆகலை. அதாவது ஸ்க்ரீன் பிளே ரீதியாக நான் சொல்ல வர்றது அந்த கருத்துக்கள் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலன்னு சொல்ல வரலைங்க. ஸ்க்ரீன் பிளே ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ உதாரணத்து அசுரன் திரைப்படத்தையே நம்ம சொல்லலாம். அசுரன் திரைப்படத்தில் அவங்களோட மூத்த மகனை கொலை பண்ணிவிடுவாங்க மேல் ஜாதிக்காரங்க. அப்படி கொலை பண்ணும்போது என்ன ஆகுனா, அது மக்கள் மனசு நமக்கே ஒரு வெறுப்பை தூண்டிச்சு. ஐயோ, எப்படிடா அவன் கொல்லிட்டான், அவனுக்கு எதனா பண்ணண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு ஆடியன்ஸே யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கும், பார்த்துருக்கீங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இதில் கனெக்ட் ஆகாமல் விட்டது ஒரு பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும். பட் என்ன இருந்தாலும் மேக்கிங்கில் அடிச்சிக்க முடியாது சார். மேக்கிங் பிரம்மாண்டமான மேக்கிங் சார். அதாவது ஒரு கேமரா, வேல்ராஜோட கேமரா சும்மா பூந்து விளையாடிருக்காரு. உண்மையிலே சொல்லப்போனால் வேல்ராஜ் தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் நம்ம கேமராமேன் வேல்ராஜ் தான் சொல்லலாம். அடுத்தது சொல்லப்போனால் நம்ம இளையராஜா ஐயாவுடைய பின்னணி இசை. இதுதான் முதல்ல நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் இது 2 தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்தது தான் விஜய் சேதுபதி இயல்பான நடிப்பு. அவர் எப்பவுமே வழக்கமாக இந்த போராட்ட களங்கள் இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தால் கூட
அவருக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை அழகாக கொடுத்துருக்காரு. அங்கங்கே சில வசனங்கள் வந்து கைத்தட்ட வைக்குது. உண்மையை சொல்லப்போனால் இதில் நாட்டுக்கு தேவையான ஒரு கட்டங்கள் தானே, நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் தானே, குறிப்பாக தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு டைலாக் தானே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கைத்தட்டலாம் வாங்க வைக்குது. ஆனால் நம்ம திரைப்படமாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து என்ஜாய் பண்ணணும் சார். அதுக்குண்டான நீங்கள் என்ன வேணாலும் கருத்தை திணிங்க சார், என்ன வேணாலும் பேசுங்க சார். ஆனால் அந்த கருத்து வந்து எங்கள் மனசில் கனெக்டை கொடுக்கணும். அந்த கனெக்டை கொடுத்தா தான் அந்த படத்தையோ அந்த கருத்தையோ நம்ம ஆழமாக யோசிக்க முடியும். பிற்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் எல்லாருமே பார்த்துக்க முடியும். ஆனால் பட் இது என்னென்னா, கேமரா ஒர்க், பின்னணி இசை, சண்டை காட்சிகள் இதிலெல்லாம் கொடுத்த கனெக்டை ஸ்க்ரீன் பிளே மூலமும் கொஞ்சம் கனெக்டை கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். பட் என்னென்னா, ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மொத்தமாக நம்ம கனெக்டே ஆகலாம் சொல்ல முடியாது. கனெக்ட் ஆக வேண்டிய விஷயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். படம் போடும்போதே தெளிவாக சொல்லிடுறார் வெற்றிமாறன் அவர்கள், இந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் எல்லாமே அனைத்தும் கற்பனையே, எதை வைத்து நாங்கள் சித்தரிக்கப்படவில்லை, தெளிவாக வெற்றிமாறன் சொல்லிடுறாரு. அதையும் மீறி நீங்கள் ஏதாச்சும் வந்து நினைத்து கொண்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரியே டிஸ்க்ளைமரில் முதல்ல வெற்றிமாறன் அவர்கள் சொல்லிடுறாரு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து தோழர் கலிய பெருமாள் அவர்களுடைய கதையை தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுலேருந்து ஒரு நாட்டை ஒன்று எடுத்திருக்காங்க தவிர முழுமையான கதை அவருடைய கதை இல்லை அப்படின்றத படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை முதல் பாகத்தில் பார்க்கும்போது அந்த கிராமவாசிகள், மலைவாழ்வாசிகள், அந்த காதல் காட்சிகள் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு நம்மளை. சூரிய வந்து காதல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவருடைய கல்யாணம் பண்ணிக்கலான்ற வரைக்கும் போகிற வரைக்குமே முதல் பாகத்தில் காமிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. இங்கே மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து விஜய் சேதுபதியோடைய மனைவியாக வராங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க ஆழமான ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இல்லை. ஏன்னா அசுரன் திரைப்படத்தெல்லாம் அவங்களுடைய கதாபாத்திரம்லாம் பிரமித்து போனோம். அதனால் அசுரன் திரைப்படத்துக்கு பிறகு தான் நமக்கு வந்து அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டே கிடைச்சிது மஞ்சு வாரியர் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து மக்கள் மனசில் ஒட்டுமா, பார்க்குற ஆடியன்ஸ் மத்தியில் ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் பட் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் கரெக்டான கதாபாத்திரம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் முதல் பாகத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸில் வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சீனில் தான் வந்து போகிறாரு. ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஃபண்டு வரும், நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாமல் இதில் எங்கேருந்து வரும் ஃபண்டு, எதுக்கு வரும் ஃபண்டு, இவங்களுக்கும் வரப்போகுது, அவர் அரெஸ்ட் பண்ணுறதுல இந்த ஃபண்டு ஏன் வந்து இவங்களுக்குள்ளே மிங்கிலாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் ரூமில் நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன ஃபண்டு இப்போ பார்த்தாலும் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்கிறாங்களே, எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்ற மாதிரி பாமர மக்கள், அதாவது வந்து சும்மா சினிமா விரும்புகிறவ, சும்மா டைம் பாஸ் சினிமா போகிறலாம் விரும்பும், அதெல்லாம் கனெக்ட் ஆகும்னு கேட்டால் நிச்சயமாக அது கனெக்ட் ஆகாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். பெரிய இந்த விடுதலை 2ல் நம்ம பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடியது என்னென்னா, ப்ளஸ்ஸண்ட்டான ஒரு கேமரா ஒர்க்கு, ப்ளஸ்ஸண்ட்டான ஒரு ஃபில்ம் மேக்கிங். அதாவது ஒரு படத்துடைய ஒரு சொல்லுவாங்களே, ஒரு ப்ராடக்டை கையில் நம்ம கொடுக்கும்போதுப்பா இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது அழகாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடலாம். அதாவது அந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் படத்தை போய்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குப்பா படம், அவ்வளோதான். இந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன டைம் பாஸ் பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ போதுங்க 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம் போகுது, அவ்வளோதான், திருப்தி அடைஞ்சிட்டோம், அவ்வளோதான். பட் நீங்கள் ஆகா ஓஹோ அற்புதம் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு தூக்கி கொண்டாடுற அளவுக்கு அவ்வளோ உயர்வாகவும் இல்லை, இந்த படத்தில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ தாழ்மையும் இல்லை. இந்த திரைப்படம் நல்ல மேக்கிங்கோட படங்கள் ஸ்டைலை ரசிப்போம்ப்பா, நான் எனக்கு பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங்கோட படம் வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை போயிட்டு பார்க்கலாம். மொத்தத்தில் விடுதலை பார்ட் 2 எதிர்பார்க்காத சில சுவாரஸ்யங்களும் எதிர்பார்த்த சில விஷயங்களும் கலந்த கலவை தான் இந்த விடுதலை பார்ட் 2. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.